ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். எப்பவும் போலவே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தாங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட 2 பீஸையுமே நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட அந்த நெக் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடைகள்லேருந்து க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் கொடுப்பாங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம க்ராசரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு எம்டியான கண்டெய்னர்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி பாட்டிலோட நெக் போர்ஷனை இந்த மாதிரி கவருக்குள்ளே நுழைச்சிருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கும். இதில் வண்டு பூச்சி எதுவுமே போகாது. நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குமோ அதே மாதிரி நல்லா டைட்டாகவே இருக்கும். பாட்டிலோட அந்த வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம பொருள்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே கொட்டாது. உங்களுக்கு தேவைப்படுற டைம் இந்த மாதிரி மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டிலோட இன்னொரு போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பாட்டிலோட ஒரு சைடில் மட்டும் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. அப்பளம் எடுக்கக்கூடிய கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஹீட் பண்ணி நல்லா ரவுண்டாக ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிறேன். அதே போல் பாட்டிலோட அடிப்பக்கத்துலேயும் 4-5 சின்ன ஹோல் போட்டிங்கன்னா தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வடிஞ்சிடும். நான் அதை வீடியோவில் காமிக்கல, மிஸ் ஆகிடுச்சு. இந்த பாட்டில் நம்ம கிச்சன் சிங்க் பக்கத்தில் ஏதாச்சும் ஹூக் இருந்துச்சுன்னா அதில் மாட்டி விட்டுருங்க. இது எதுக்காகனா நம்ம கிச்சன் சிங்கில் நம்ம பாத்திரம்லாம் கழுவும் போது ஃபுட் வேஸ்ட்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நம்ம டீ போடுறப்ப வரக்கூடிய டீ வேஸ்ட்டையுமே நீங்கள் இதில் போட்டு வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த அடியில் இருக்கக்கூடிய ஹோல் வழியாக வடிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே போல் நம்ம கிச்சன் சிங்கில் எந்த வித அடைப்புமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வேஸ்லின் தாங்க. இதோடவே நான் சேர்க்க போகிற இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா உப்பு தாங்க. கல்லுப்பு, பொடி உப்பு எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பொடி உப்புனா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த உப்பு வேஸ்லின் ரெண்டையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். இதே இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா பாத்ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பைப்புலையுமே பார்த்தீங்கன்னா அந்த உப்பு போய் படிஞ்சிருக்கும். இது பாருங்கள், பாத்ரூமில் இருக்கக்கூடிய பைப்பு தாங்க. இந்த பைப்பு பாருங்கள், அதோட ஸ்டீல் கலரே போய் நல்ல உப்பு படைஞ்சு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே டல் அடிச்சிடுச்சு. இதை நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா நாளடைவில் பார்த்தீங்கன்னா அப்படியே துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பைப்பே வீணாக போயிடும். இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வேஸ்லின் உப்பு போட்டு தான் தேய்க்க போகிறோங்க. இது ரெண்டும் வச்சு தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. லைட்டாக கையால் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. அந்த உப்பு வேஸ்லின் ரெண்டுமே சேர்ந்து பாருங்கள், தேய்க்கிற இடம் பார்த்தீங்களா டக்குன்னு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே ஒரு ஷைன் கொடுக்கும். இந்த வேஸ்லின் உப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இதை நம்ம பைப்பில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பைப் நல்லா ட்ரையாக தாங்க இருக்கணும். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்க்ரப்பரோ எதுவுமே தேவையில்லைங்க. இந்த கையால் நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும். எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுறலாம். வேஸ்லின் யூஸ் பண்ணுறதுனால அந்த பைப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிஷ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றினாலுமே அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நிற்காது, அப்படியே வழிவிட்டு போயிடும். அதனால அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா உப்பு போய் படியாதுங்க. எல்லா பக்கங்களையும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ட்ரை ஆன ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். நான் இங்கே ஒரு ரீயூசபிள் கிச்சன் டவல் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் தொடச்சி எடுக்கிறேங்க. இந்த டவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். சோப்பு, லிக்யூட் எதுவுமே தேவையில்லைங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அந்த வேஸ்லின் உப்பை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்லினா இப்படி கூட யூஸ் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க, அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ கிச்சன் பைப்லேயுமே பார்த்தீங்கன்னா வேஸ்லின் உப்பு வச்சு நான் தொடச்சி எடுத்துகிட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த வேஸ்லின் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அந்த தண்ணி நிற்காமல் அப்படியே வழிவிட்டு போகுது பார்த்தீங்களா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மெத்தடை நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்போவுமே புதுசு போலே இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் ஸ்டவோட ஒவ்வொரு பர்னர்லையும் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இரும்பில் தான் இருக்கும். அந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம புதுசாக வாங்கி யூஸ் பண்ணும்போது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதனால கொஞ்ச நாளுக்கு அது பல நல்ல புதுசு போலே இருக்கும்.
அதை நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இளவ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி பட்டு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டாண்டில் கொஞ்சமாக வேஸ்லின் மட்டும் தடவி பாருங்கள். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வேஸ்லின் அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த ஸ்டாண்டு பார்க்குறதுக்கு புதுசு போலே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக துரு பிடிக்காது. ஸ்டாண்டோட எல்லா பக்கங்களையும் வேஸ்லின் வச்சு நல்ல ஒன்று அப்ளை பண்ணி விட்டாச்சு. இப்போ வேஸ்லின் அப்ளை பண்ண ஸ்டாண்டுக்கும் அப்ளை பண்ணாத ஸ்டாண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கும் புதுசு போல் இருக்கும், ஸ்டாண்டுக்குமே லாங் லைஃப் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் மோஸ்ட்லி கத்தி வச்சு தான் இஞ்சியோட தோல்லாம் எடுப்போம். இல்லாட்டி நம்ம ஸ்பூன் கூட வச்சு எடுக்கலாம். அப்போ கூட இஞ்சி தோல் அழகாக வந்துடும். ஒரு டைம் இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு இந்த இஞ்சியோட தோல் எடுத்து பாருங்க, சூப்பராக தோல் இளவி வந்துடும். பிகினர்ஸுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்தியால் இஞ்சியோட தோல் எடுக்கும் போது ஒரு சில நேரங்களில் அதோட சதை பகுதியும் சேர்த்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த ஃபில்டர் வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கூட சதை பகுதி வேஸ்ட் ஆகாது. அதே டைம் தோல்லாம் நீட்டாக வந்துடும். தோலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர்லேயே ஒட்டிக்கும், ரொம்ப மெஸ்ஸி ஆகாது. க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். நாம இஞ்சி டீ எல்லாம் போடும்போது மோஸ்ட்லி இஞ்சியை இடிகல்ல வச்சு தட்டி தான் நம்ம சேர்ப்போம். ஆனா அதுக்கு பதில் இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு துருவி சேர்த்து பாருங்க. இஞ்சியோட எசன்ஸுமே நல்ல டீல இறங்கிரும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு ஃபில்டர் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இடிகல்ல தட்டி சேர்க்கறத வரைக்கும் நமக்கு இஞ்சியோட அளவு கம்மியா சேர்த்தாலே போதும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் நமக்கு டெய்லியுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோழி வறுவல் பண்றதுக்காக ஒரு மண் பாத்திரத்தை சூடு பண்ணிப்போம். மண் சட்டி நல்ல சூடானதுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த நல்லாம்பட்டி சிக்கன் வறுவலோட ஸ்பெஷாலிட்டியே நல்லெண்ணெயில சமைக்கிறதாங்க. கண்டிப்பா நல்லெண்ணெயில சமைச்சுக்கோங்க, அதோட டேஸ்டே சூப்பரா இருக்கும். எண்ணெய் லைட்டா சூடானதுமே ஒரு 8 இருந்து 10 காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்ப இந்த மிளகாவையும் கருவேப்பிலையும் லைட்டா வதக்கிக்கோங்க. இனி இதோட சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த நல்லாம்பட்டி கோழி வறுவல் நல்ல காரசாரமா இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துலதான் அந்த காரத்தன்மை இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தீங்கன்னா லைட்டா இனிக்கிற மாதிரி இருக்கும். சேர்த்த சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுல மற்ற பொருட்களை சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை இதோட நசுக்கி சேர்த்துடலாம். இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்ல போற அளவுக்கு வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதுல தக்காளி சேர்த்துருவோம். மீடியம் சைஸ் தக்காளியில 2 தக்காளியை சாப் பண்ணி இதுல சேர்த்துடலாம். தக்காளியோட அளவை கம்மியா சேர்த்துக்கோங்க, இதுல அதிகமான தக்காளி சேர்க்க கூடாது. இப்ப இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு சிலர் இந்த நல்லாம்பட்டி கோழி வறுவல் பண்ணும்போது தக்காளி சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷமாவது மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, தக்காளி எல்லாம் வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கி மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நாம இன்னைக்கு நாட்டுக்கோழி வச்சுதான் இந்த சிக்கன் வறுவல் செய்ய போறோம். கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இப்ப இதோட சேர்த்துடலாம். பிராய்லர் கோழியில செய்யறத விடக்குமே இந்த நாட்டுக்கோழியில செய்யும் போது அந்த வறுவல் நல்ல டேஸ்டா இருக்கும். நாட்டுக்கோழி பிடிக்காதவங்க பிராய்லர் கோழியில செஞ்சு பாருங்க. சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இந்த நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் ஒரு ஈரோடு ஸ்பெஷல் ரெசிபி. இந்த சிக்கன் வறுவல்ல நம்ம கடைகள்ல இருந்து வாங்கக்கூடிய எந்த மசாலா பவுடருமே சேர்க்க தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷான மசாலாவை நாமளே வறுத்து பொடிச்சுதான் இதுல சேர்க்க போறோம். சிக்கன் அந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். குறைஞ்சது ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி வேக டைம் எடுக்கும் நினைக்கிறவங்க குக்கர்ல கூட வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்குறதுக்கு அப்புறமா வேக வச்ச சிக்கனை சேர்த்து அப்படியும் செய்யலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு இடையில அப்பப்ப ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிற டைம்லயே இதுக்கான ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடுவோம். இப்ப இந்த மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகாய்,
வாசனைக்காக ஒரு 4 சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 ஏலக்காய், 3 கிராம்பு. இனி இந்த வறுவலுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீர் மிளகாய் பெரிய சைஸ்ல 2 எடுத்திருக்கேன். ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. கடாய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க முழு மல்லியை சேர்த்துடலாங்க. மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மல்லி லைட்டா சூடாகட்டும், அதுக்கப்புறமா மற்ற பொருட்களை எல்லாம் சேர்த்துடலாம். இப்ப எடுத்து வச்சிருக்க மிச்ச பொருட்களை எல்லாம் சேர்த்துடலாம். மிதமான தீயில வச்சு நல்ல செவக்க வாசனை வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இதோடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. இனி சூடார விட்டு மிக்சியில சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். இன்னொரு பக்கம் சிக்கன் வெந்துட்டு இருக்கத ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ஒரு 50% குக் ஆயிருக்கு. இந்த டைம்ல இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா பொடிச்சு வச்சிருக்க மசாலா பவுடரை இதுல சேர்த்துடலாம். இந்த மசாலா பவுடரை ஒரு 3/4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு காரம் செக் பண்ணி பாருங்க. பொடிச்சு வச்சிருக்க மசாலா மொத்தமா ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் காரம் கரெக்டா இருந்துச்சு. மசாலாவை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இதை மறுபடியும் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். இனி ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பாப்போம். சிக்கன் வேகிறதுக்கு சேர்த்த தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வத்திடுச்சு. சிக்கனுமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதனால ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்காம ஓப்பன்லயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா மல்லி இலை தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் வறுவலுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 பல் பூண்டை நீள நீளமா நறுக்கி இந்த எண்ணெயோட சேர்த்துருங்க. பாருங்க, பூண்டை சின்ன சின்ன ஸ்லைஸா போட்டுக்கோங்க. அப்ப சீக்கிரமா பொரிஞ்சிரும். பூண்டு லைட்டா பொரிஞ்சதுமே இதுல 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 4-5 முந்திரிய டேஸ்டுக்கு சேர்த்துப்போம். லைட்டா செவக்க வறுத்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த தாளிப்பை சிக்கன் வறுவல்ல சேர்த்துடலாம். பூண்டு அந்த நல்லெண்ணெயில நல்ல பொரிய விட்டு சேர்க்கறதுனால இந்த சிக்கன் வறுவலுக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல ஒண்ணு கலந்து விட்டுறலாம். வீடே மணக்க மணக்க நல்ல காரசாரமான நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.